கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவன் தம்முடைய மிகுந்த கிருபையினால் தேவர்களாகி நம்மை இந்த புதிய மாதத்திற்குள்ளே அவர் கரம் பிடித்து அழைத்து வந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால தேவர்களாகி நாம் தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்தத்தை, அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்று தாயின் கருவிலே நாம் தோன்றும் முன்னமே அவர் நம்மை முன் குறித்ததுனால இன்று அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறார், நம்மை பலப்படுத்தி இருக்கிறார், நம்மை அவருடையவர்களாய் மாற்றியிருக்கிறார். கடந்து வந்த பாதை முழுவதும் கண்மணி போல காத்தவர் இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்திற்குள்ளே நம்முடைய மிகுந்த கிருபையினால் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினேன், உன்னுடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது என்று தேவனுடைய தாசன் சொன்னது போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய பராமரிப்பினால் மட்டுமே நாம் இன்றும் ஜீவனோடு இருக்கிறோம். கர்த்தர் பாராட்டின தயவினால் மட்டுமே ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலையிலும் தேவர்களாகி நாம் கர்த்தருக்காக நிற்கும்படியாக கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். தேவன் பாராட்டுகிற தயவு என்பது நம்முடைய மனமும் மானசமும் விரும்புகிற பிரகாரம் வாழ்வதற்கு அல்ல. தேவன் பாராட்டுகிற தயவு, தேவன் பாராட்டுகிற கிருபை, தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற அவருடைய திட்டத்தை, அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றும்படியா கர்த்தர் நமக்கு தருகிற தருணம். அப்படி தேவன் நம்முடைய மிகுந்த தயவினால் கிருபை பாராட்டி நமக்கு மீண்டும் இந்த மாதத்தை ஒரு தருணமாக தேவர்களாகி நாம் அவருடைய சித்தம் செய்யும்படியாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இதை உணர்ந்த தேவஜனங்களால், கர்த்தருடைய வார்த்தையினால் மட்டுமே இன்றும் ஜீவனோடு வாழ்கிறேன் என்பதை உணர்ந்தவர்களால் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை அந்த நாளை காணவும் அந்த நாளை கடக்கவும் எனக்கு கிருபை செய்தது என்கிற பிரதானமான சத்தியத்தை உணர்ந்தவர்களால் தேவர்களாகி நாம் கர்த்தருக்கு நன்றி உள்ள ஒரு தேவ பிள்ளைகளால், அவருக்கு பிரியமான கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர்களால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழணும். இந்த வருஷம் துவங்கினதிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் கண்மணி போல காத்தார். எந்த தீங்குக்கும் நம்மை விட்டு கொடுக்கவில்லை. அவர் நம்மை இழந்து போக விரும்பவில்லை. அவர் நல்ல தகப்பன், கைவிடவே மாட்டார். அவர் இன்று தேவர்களாகி நம்மை மீண்டும் ஒரு விசை அவருக்குள் பலப்படுத்தவும், அவருடைய வருகை பரியந்தம் தேவர்களாகி நாம் அவருக்காக இந்த பொல்லாத உலகத்திலே கர்த்தருடைய சாட்சிகளால் கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தருக்காக மற்றவர்களையும் அவருடையவர்களாய் திருப்பும்படியாக தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் அவர் தருகிற வாக்குத்தத்தம் தான். எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் அதனுடைய 32வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை தான் தேவன் மீண்டும் ஒரு விசை நமக்கு நினைப்பூட்டி நம்மை பலப்படுத்துகிறார். வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நமக்கு ஆம் என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் மீண்டும் ஒரு விசை அதிலிருந்து தேவர்களாகி நம்மை அவர் அறிந்தவராய் இருக்கிறதுனால நம்மை அவருக்குள் பலப்படுத்த அவர் நமக்கென பரத்திலிருந்து அவர் வார்த்தைகளை மன்னாவாக அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு தருகிறார். அதிலும் விசேஷமாய் ஒவ்வொரு மாதமும் அந்த துவக்கத்திலேயே ஆண்டவர் என்ன பண்றாரு, தம்முடைய வார்த்தையை நமக்கு தருகிறார். எதற்காக? நம்மை பலப்படுத்த. பலன் இல்லாமல் இருக்க முடியாது. எந்த ஒரு மனுஷனும் யுத்தத்திலே நின்றால்தான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா இதுல ஒரு விசேஷமான காரியம் என்னன்னா, தேவர்களாகி நமக்காக நாம் யுத்தம் செய்ய தேவையில்லை. யுத்தம் கர்த்தருடையது, அவர் அதை பார்த்துக் கொள்வார். ஆனா தேவர்களாகி நாம் நிற்க வேண்டும். நாம் நிற்க வேண்டுமானால், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து நமக்கு ஜெயத்தை பெற்றுத்தர வேண்டுமானால் நமக்கு பலன் தேவைப்படுகிறது. தேவர்களாகி நாம் பலன் உள்ளவர்களா இருக்கணும். பலன் இல்லாமல் இருக்க முடியாது. அதற்காக தான் தேவன் தம்முடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு தருகிறார். அப்படி தேவன் நமக்கு விசேஷமாய் இந்த மாதத்தின் துவக்கத்திலே நமக்கு தந்த வாக்குத்தத்தம் தான் இந்த வசனம். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்,
இந்த மாதத்துல தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் விசேஷமான ஒரு வார்த்தை, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையை தருகிற ஒரு வார்த்தை. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று தேவன் நம்மோடு கூட சொல்லுகிறாரே. ஆனால் நமக்கே ஒரு பாதையை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நமக்கே ஒரு பாதையை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நமக்கே ஒரு மகிமையான ஒரு எதிர்காலம் அது தேவன் கரத்திலே இருக்கிறது. அதை நான் உனக்கு காட்டுவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். வேதம் நமக்கு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் அது தந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் தேவர்களாகிய நம்மால் கர்த்தருக்காக நிற்க முடிகிறது. எதிர்காலமே இல்லைன்னா யாராலுமே என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு நற்கிரியையும் செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்படி தேவன் நம்மை பலப்படுத்தும்படியா நம்மோடு கூட பேசி உணர்த்துகிற வார்த்தை தான், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்ப நமக்கென ஒரு பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார், அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். இதுதான் தேவன் என்று நமக்கு தருகிற வாக்குத்தத்தம். இதை தியானிக்கும் பொழுதே தேவன் நமக்கு முன்பாக 3 பாதைகளை அவர் காண்பித்துக் கொடுக்கிறார். ஒன்று, நாம் நடந்து வந்த பாதை. இரண்டாவது, நாம் நடந்து கொண்டிருக்கிற பாதை. மூன்றாவது, நாம் நடக்க போகிற பாதை. தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் நாம் நடக்க போகிற பாதையை குறித்த நம்பிக்கையை தருகிறது. அதே நேரம் தேவர்களாகிய நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டிய காரியம், நாம் நடந்து வந்த பாதையும் நாம் நடக்கிற பாதையும் கர்த்தர் அறிந்தது, கர்த்தர் அனுமதித்தது. இதை ஒரு தேவ பிள்ளை நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடுதான் தேவன் நம்மை பார்த்து நம்மை நடத்துகிறார் அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. எல்லா தேவ பிள்ளைகளுமே தாயின் கருவில் உருவாக்கும் முன்னமே தேவனால் அறிந்து அவரால் உருவாக்கப்பட்டு அவரால் நடத்தப்படுகிறார்கள். நாம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடுதான் நம்மை தேவன் நடத்துகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன பண்றாரு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் உருவாக்கி அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாம் நடந்து வந்த பாதையும் நாம் நடக்கிற பாதையும் தேவன் அறிந்ததும் தேவன் அனுமதித்த ஒரு பாதையாகத்தான் இருக்கிறது என்று வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. நாம் நடந்து வந்த பாதையை குறித்து வேதம் என்ன சொல்றது தெரியுமா? உபாகமம் அதனுடைய 8வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்துல, உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். இந்த வசனம் அதை தெளிவாய் காண்பிக்கிறது. தேவர்களாகி நாம் நடந்து வந்த பாதை எப்படிப்பட்டது தெரியுமா? பயங்கரமான பெரிய வனாந்திரம். தேவன் இதை அறிந்திருக்கிறார், தேவனே இதை அனுமதித்தார். இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும், ஆண்டவரே, அப்ப நான் கடந்து வந்த பாதையில நான் பட்ட கஷ்டம், என்னுடைய வெறுமை, என்னுடைய நெருக்கம், என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுமதித்த எல்லா வேதனைகளும் துன்பங்களும் நீர் தான் அனுமதித்தீரா? ஏன் ஆண்டவரே இப்படி அனுமதிச்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்பும். அதேதான் இந்த வசனத்தின் துவக்கத்திலே அதற்கான பதிலாக தேவன் சொல்லுகிறார், உன் பின் நாட்களில் உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு. தேவர்களாக நம்முடைய வாழ்க்கையில பின் நாட்களில் நன்மை உண்டாக தேவன் நம்மை இப்படி நடத்தி வந்தார் அப்படின்னா, இன்று தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் தேவன் நமக்கென வைத்திருக்கிற அந்த பாதை, அந்த எதிர்காலம், அதிலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மையை நாம் சுதந்திரிக்கும்படியாகத்தான் நாம் கடந்து வந்த பாதையிலே தேவன் நம்மை பெரிய பயங்கரமான அந்த வனாந்தர வழியாய் நடத்தி வந்தார். அப்படி நாம் நடத்தப்பட்டதுனாலதான் இப்பொழுது நாம் கர்த்தருடையவர்களாய் பின் நாட்களிலே தேவன் நமக்கென ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த நன்மையான பாதையை சுதந்திரிக்க தகுதியானவர்களாய் தேவனால் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் நடந்து வந்த பாதை தேவனே அனுமதித்தது, அதை தேவன் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்து அனுமதித்துதான் நம்மை அந்த பயங்கரமான பெரிய வனாந்தர வழியால் நடத்தி கொண்டு வந்தார். இது தேவன் நமக்கு வாக்கு பண்ணின அந்த எதிர்கால பாதையை குறித்த நம்பிக்கையை தருகிறது. அதிலே நமக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மையை நமக்கு உணர்த்துகிறது. பின் நாட்களில் நமக்கு நன்மை செய்யும்படியாகவே, நமக்கு என்ன தேவன் வைத்திருக்கிற நன்மையை நாம் சுதந்திரிக்கும்படியாகவே நாம் கடந்து வந்த பாதையிலே பெரிய பயங்கரமான வனாந்தர வழியால் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். தேவர்களாகி நாம் இதை அறிந்து கொண்ட உடனே நம்முடைய இருதயம் நன்றியால அது நிறைந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை இப்படி நடத்தி வந்ததுனால்தான் நான் இப்பொழுது உம்முடையவளாய்
உம்முடையவனாய் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு நீர் வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்திற்கு நேராக நடக்கும்படியான அந்த பாதையை நீர் காண்பித்து தர தகுதியுள்ள தேவ பிள்ளையாய் நீர் என்னை உருவாக்கும்படியாகவே என்னை இந்த பெரிய வனாந்திர வழியாய் நடத்தி வந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று தேவர்களாகி நாம் கர்த்தரை நன்றியோடு துதிக்க வேண்டும். அடுத்ததாக நாம் நடக்கிற பாதை, இப்பொழுது நாம் நடந்து கொண்டிருக்கிற இந்த பாதை, நம்முடைய அனுதின வாழ்க்கை, நாம் சந்திக்கிற சூழ்நிலை, இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? யாத்ராகமம் அதனுடைய 13ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்துல, சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். இப்பொழுது நாம் நடக்கிற இந்த பாதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தேவன் நம்மை அவர் அறிந்து அவர் அனுமதித்து நம்மை சுற்றி நடக்க பண்ணுகிறார். எதற்காக ஆண்டவர் நம்மை இப்பொழுது இப்படி சுற்றி நடக்க பண்ணுகிறார்? நமக்கு என தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, நாம் சுதந்திரிக்கும்படியான பாதையை, நமக்கு என தேவன் வைத்திருக்கிற அந்த நன்மையான எதிர்காலத்தை நாம் இழந்து போகாமல் இருக்க, அதை விட்டு நாம் பின்வாங்கி போகாமல் இருக்க, மனம் சோர்ந்து போகாமல் இருக்க, மீண்டும் நாம் எகிப்திற்கு திரும்பாமல் இருக்க தேவன் நம்மை இப்பொழுது சுற்றி நடக்க பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிவாகி மீண்டும் எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று தேவன் என்ன பண்ணினார்கள்? அவர்களை சுற்றி நடக்க பண்ணினார். தேவனாகி நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். நம்முடைய எதிர்காலத்தில் நாம் நடக்க வேண்டிய வழியை நாம் நடக்க வேண்டுமானால் இப்பொழுது நாம் நடக்கிற பாதையிலே தேவன் நம்மை சுற்றி நடக்க பண்ணினால் மட்டுமே நம்மால் அதை சுதந்திரிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? அப்படி இல்லைன்னா நம்ம மனமடிவாகி பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போயிடுவோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அவர்களுக்குள் எழுப்புகிற கேள்வி அதுதான், ஆண்டவரே எனக்கு என்ன ஒரு நன்மை நீர் வைத்திருக்கிறீர், நன்மை சுதந்திரிக்கும்படியான பாதை வைத்திருக்கிறீர், ஆனாலும் அதிலே பிரவேசிக்க கூடாதபடிக்கு ஏன் என்னை சுற்றி நடக்க பண்ணுகிறீர்? என்னுடைய வாழ்க்கை நன்மையை சுற்றி சுற்றி வர்றது போல இருக்கு, இன்னும் நன்மையை நான் என்ன பண்ணல, சுதந்திரிக்கல. அப்படிப்பட்ட கேள்வியோடு இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்மை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், உனக்கே நான் வைத்திருக்கிற சுதந்திரத்தை நீ சுதந்திரிக்கும்படியாக, நீ மனமடிவாகி மீண்டும் எகிப்திற்கு திரும்பாமல் இருக்கும்படியாக நான் உன்னை இப்பொழுது சுற்றி நடக்க பண்ணுகிறேன். அப்படி சுற்றி நடக்க பண்ணது நிமித்தம் தேவன் யார் என்பதையும் தாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் அந்த ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். வனாந்திரத்திலே 40 வருஷம் அநேக காரியங்கள் தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், தேவன் அவர்களுக்கு கற்பித்துக் கொடுத்தார். தேவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். இப்பொழுது நாம் நடக்கிற பாதை சுற்றி சுற்றி நடக்கிறது போல இருக்கு. ஆசீர்வாதம் இருக்கு, வாக்குத்தத்தம் இருக்கு, எதிர்காலம் இருக்கு, மகிமையான வாசல்கள் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். ஆனாலும் இன்னும் அதை காணாதபடிக்கு, இன்னும் அதிலே பிரவேசிக்க கூடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை சுற்றி கொண்டே இருக்கிறது போல இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? உன்னுடைய நன்மை நீ சுதந்திரிக்கும்படியாகத்தான் இப்பொழுது நான் உன்னை சுற்றி நடக்க பண்ணுகிறேன். உன்னுடைய நன்மை இருக்கிற பாதையிலே நீ பிரவேசிக்கும்படியாகத்தான் நான் உன்னை இப்பொழுது சுற்றி நடக்க பண்ணுகிறேன். அப்போ தேவன் நம்மை நடத்தி வந்த பாதையிலும், நம்மை நடத்துகின்ற பாதையிலும், நம்மை நன்மையை காண செய்யும்படியான பாதையிலே, நம்முடைய எதிர்காலத்திலே தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தின அந்த பாதையிலே நம்மை நடத்தும்படியாகத்தான் எல்லாவற்றையும் அறிந்தும் அவர் அனுமதித்தும் நம்மை நடத்துகிறார். இவ்வளவு நாட்கள் நாம் சந்தித்த எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். எதுவும் தேவனுக்கு மறைவா இருக்கவில்லை. தேவன் அறிந்து அனுமதித்தே அதை நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்து கொண்டிருக்கிறார். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்து, தேவன் நமக்கென வைத்திருக்கிற மகிமையான எதிர்காலத்தை உணர்ந்து அந்த பாதையிலே நாம் பிரவேசிக்க வேண்டும், நாம் அதை இழந்து போகக்கூடாது என்று தேவர்களாகி நாம் தேவன் நடத்தி வந்த பாதைக்காகவும் தேவன் நடத்துகின்ற பாதைக்காகவும் நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை துதிக்க வேண்டும். அவருக்கு தேங்க் பண்ணணும். ஆண்டவரே நடத்தி வந்த பாதைக்காக நன்றி, ஆண்டவரே நடத்துகின்ற பாதைக்காக நன்றி, எல்லாமே என்னுடைய நன்மைக்காக. எதிர்காலத்தில் ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை எனக்கு முன்பாக வைத்த அந்த பாதையிலே நீர் என்னை நடத்தும்படியாகவே, நான் அதை சுதந்திரிக்கும்படியாகவே நீர் என்னை இப்படி நடத்தி கொண்டிருக்கிறேன், இப்படி நடத்தி வந்தீர், என்னை நடத்தி கொண்டிருக்கிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று தேவர்களாகி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். இப்ப இவ்வளவு விசேஷமாய் தேவன் தேவ பிள்ளைகளை நடத்தி வந்து நடத்துகின்றாரையானால் அவர்களுக்கென தேவன் ஆயத்தப்படுத்தின, அவர்கள் நடக்க வேண்டிய அந்த பாதை
எவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கும், எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கும். வேதத்தில் சொல்லப்பட்ட தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணின, அவருடைய நம்ப பண்ணின வாக்கு தத்தங்கள் நிறைந்த அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிற அப்படிப்பட்ட ஒரு பாதையாகத்தான் தேவன் அதை உருவாக்கி கொண்டிருக்கிறார். விசேஷித்த பாதை. அந்த பாதையை குறித்து தேவன் நமக்கென நமக்கு முன்பாக நாம் சுதந்திரிக்கும்படியா நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் என்று வாக்கு பண்ணினாரே, அந்த வழி எப்படிப்பட்டது என்று வேதம் சொல்கிறது தெரியுமா? எடுத்துக்கொள்வோம் யோபின் சரித்திரம், அதனுடைய 28வது அதிகாரம், அதனுடைய 7-8 வசனங்கள். ஒரு வழி உண்டு, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது, வல்லூரின் கண்ணும் அதை கண்டதில்லை, துஷ்ட மிருகங்களின் கால் அதில் படவும் இல்லை, சிங்கம் அதை கடந்ததில்லை. இது தேவபிள்ளைகளாகி நமக்கு ஆயத்த பண்ணின அந்த பாதையை, அதை குறித்துதான் இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. அதுல எந்த தீமையும் கிடையாது. அதைதான் இந்த வசனம் சொல்லுகிறது. இன்னும் தெளிவாய் தேவன் தம்முடைய தாசனாகிய ஏசாயாவை கொண்டு தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தின பாதை எப்படிப்பட்டது என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்வோம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், அதனுடைய 35வது அதிகாரம், அதனுடைய 8-9 வசனங்கள். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதும் இல்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். இந்த வசனம் தேவன் நமக்கென யோபின் சரித்திரத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டும் தேவன் நமக்கு தெளிவாய் எழுதி கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கென ஆயத்தப்படுத்தின பாதை எப்படிப்பட்டது என்று. தேவன் நமக்கென ஆயத்தப்படுத்தின வழி அது ஒரு பெரும் பாதை என்று வேதம் சொல்கிறது. அவ்வளவு மகிமையான ஒரு பாதை. அந்த பாதையை குறித்து இந்த வசனங்கள் என்ன சொல்கிறது தெரியுமா? அதுல எந்த தீமையும் இல்லை. நாம் கடந்து வந்த பாதையும் நாம் நடக்கின்ற பாதையும் தீமை நிறைந்ததா இருந்தாலும் அது நம்மை சேதப்படுத்தாது. ஏன் தெரியுமா? இந்த பாதைகளையே நம்மை நடத்தி உருவாக்கி நம்மை பலப்படுத்தி நமக்கென ஒரு தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் என்கிற நிச்சயத்தை நமக்குள்ளே விதைத்து தேவன் நமக்கென ஆயத்தப்படுத்தின அந்த பெரும் பாதையிலே நம்மை கொண்டு போய் விடும் பொழுது அதுவே நமக்காக தேவன் ஆயத்தப்படுத்தின நித்தியமான ஒரு வாழ்க்கை. அந்த பெரும் பாதை தான் நமக்குரிய நிரந்தரமான வாழ்க்கை. இப்பொழுது நாம் அனுபவிக்கிற காரியங்கள் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடத்தப்பட்டாங்களே, சுற்றி திரிஞ்சாங்களே, பயங்கரமான பெரிய வனாந்திரம் என்று அவர்கள் நடந்து வந்த பாதை குறித்து வேதம் சொல்கிறதே, அது அவர்களுக்கு நிரந்தரமாய் தேவன் அனுமதித்த ஒரு வாழ்க்கை அல்ல. அவர்களுக்கென தேவன் வைத்திருந்த வாழ்க்கை ஒரு பெரும் பாதையான வாழ்க்கை, விசாலமான வாழ்க்கை. அங்கே தீமை இல்லை. கானான் தேசத்திலே தேவன் அவர்களுக்கென ஆயத்தப்படுத்தின நன்மையிலே தீமை இல்லை. அடுத்ததாய் வேதம் அந்த பாதையை குறித்து என்ன சொல்கிறது? அது பரிசுத்தமான வழி. எந்த ஒரு மனுஷன் தேவனால் அவனுக்கென ஆயத்தப்படுத்தப்பட்ட பாதையிலே நடத்தப்படுகிறானோ அந்த பாதை அவனுடைய வாழ்க்கையை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாய் அவன் வாழ்க்கை மாறுபடியாகத்தான் அந்த பாதை இருக்கும். அது அவனை இடறி போக பண்ணாது. எந்த தீமையான காரியங்களும் தீட்டும் அருவருப்பும் அதில் இல்லை என்று வேதம் சொல்கிறது. தீட்டும் அருவருப்பும் நம்மை சூழ்ந்து வராதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாத்து இன்னும் பரிசுத்தமாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். யாரால் எப்படி செய்ய முடியும்? கர்த்தரால் தனக்கென ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த பெரும் பாதையில எந்த ஒரு மனுஷன் நடக்கிறானோ அவன் வாழ்க்கையில தான் தேவனால் சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்தங்கள், இந்த வசனங்கள் நிறைவேறும். இன்னும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. தீட்டுள்ளவனும் அருவருப்பானவனும் அதிலே பிரவேசிப்பது இல்லை என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, அதிலே பேதையர்கள் நடந்தாலும் ஒன்றும் தெரியாதவர்கள், திறமை இல்லாதவங்க, உலக பிரகாரம் பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யம் என்கிற அந்த தகுதியெல்லாம் இல்லாதவங்க, பேதையராய் ஒன்றும் அறியாதவர்களாய் இருந்தாலும் அதிலே அவர்கள் நடத்தப்படும் பொழுது, அவர்கள் கர்த்தரால் நடத்தப்படும் பொழுது, கர்த்தரால் அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த பெரும் பாதையிலே பேதையராய் இருக்கிறவர்கள் நடத்தப்படும் பொழுது அவர்கள் திசை கெட்டு போவதில்லை. இவ்வளவு பெரிய பாதை, இதுல எப்படி போகணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட மாட்டாங்க, திசை கெட்டு போயிட மாட்டாங்க. அவர்களுக்கு நியமிக்காத வழியிலே அவர்கள் வழி விலகி போகாதவர்களுக்கு அந்த பாதையிலே கர்த்தரால் நியமிக்கப்பட்டு நடத்தப்படுகிற அந்த பெரும் பாதையிலே கர்த்தருடைய ஆவியானவரை அவர்களை வழி நடத்துவார். வலதுபுறமா இடதுபுறமா சாயும் பொழுது வழி இதுவே என்று சொல்லுகிற கர்த்தருடைய ஆவியானவரின் சத்தம் அவர்களை வழி நடத்தும். அவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. எந்த சிங்கமோ துஷ்ட மிருகமோ தீமையோ
அது உலக பிரகாரமான தீமைகளோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில பிசாசினால் ஏற்படுத்தப்படுகிற அந்த பொல்லாத தீமைகளோ, உலகமும் மாமிசமும் பிசாசோ இவைகளால் ஏற்படுத்தப்படுகிற தீமைகளோ, பிசாசினால் ஏற்பட்ட மனிதர்களால் ஏற்படுத்தப்படுகிற தீமைகளோ, இல்ல பிசாசினால் ஏற்படுகிற சூழ்நிலைகளால் ஏற்படுத்தப்படுகிற தீமைகளோ அவர்களை அணுகாது. அந்த பாதையில தீமை கிடையாது. சிங்கத்தின் கால் அதிலே படவும் இல்லை. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி இருக்கிற சாத்தானின் கிரியைகள் அவர்களை சேதப்படுத்தாது, அவர்களை நெருங்காது. ஏன்னா அவர்கள் தேவனால் அவர்களுக்கென நியமிக்கப்பட்ட அந்த பெரும் பாதையிலே கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்கள். இதுதான் கர்த்தர் நமக்கென ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிற அந்த மேன்மையான ஒரு வழி. இப்படி ஒரு எதிர்காலத்திலே நம்மை நடத்தும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு பெரும் பாதையிலே நடத்தப்பட கர்த்தர் நம்மை பெரிய வனாந்திர வழியை நடத்தினாலும் சுற்றி நடக்க பண்ணினாலும் அதை குறித்து கலங்க வேண்டாம். ஏன்னா இது நிரந்தரம் அல்ல. தேவன் வைத்திருக்கிற அந்த பெரும் பாதை தான் நிரந்தரம். ஏன் தெரியுமா? தேவ பிள்ளையின் வாழ்க்கையில தேவன் நியமித்த அந்த ஓட்டத்துல, தேவன் நமக்கு தந்த இந்த வாக்குத்தத்தத்தின்படியே தேவன் நமக்கு என வைத்திருக்கிற நாம் நடக்க வேண்டிய அந்த வழியில அதன் முடிவு, அதன் இலக்கு எது தெரியுமா? அதைதான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 35வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் தெளிவாய் சொல்கிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். தேவனால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகள் அந்த பெரும் பாதையிலே தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த மகிமை உள்ள வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்கள் நிறைந்த அந்த பெரும் பாதை எதை நோக்கி தேவ பிள்ளையை அழைத்துக் கொண்டு போகிறது தெரியுமா? சியோனை நோக்கி. சியோன் என்பது எதை உணர்த்துகிறது? தேவ சமூகத்தை உணர்த்துகிறது. சியோனிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் என்று வேதம் நமக்கு அநேக வசனங்களால் அதை தெளிவுபடுத்துகிறது. சியோன் என்பது தேவ சமூகத்தை உணர்த்துகிறது. இம்மையிலும் மறுமையிலும் தேவன் வாசம் பண்ணுகிற அவருடைய சமூகத்தை நோக்கி நம்மை கிட்டி சேர பண்ணுகிற ஒரு பாதையாகத்தான் நமக்கென தேவன் வைத்திருக்கிற அந்த எதிர்காலம் இருக்கிறது. அதை பெரும் பாதையாய் தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நமக்கென தேவன் ஆயத்தப்படுத்தின அந்த பெரும் பாதையிலே நாம் பொறுமையோடு ஓடும் பொழுது இம்மையிலும் மறுமையிலும், இம்மையிலே காணானையும் மறுமையிலே பரம காணானையும் தேவர்களாகி நாம் சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்வார். தேவ சமூகத்தை கிட்டி சேருகிற ஒரு பாதையாக தேவன் நம்முடைய எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அதற்காகத்தான் நம்மை உருவாக்கி அந்த பாதையை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். அப்படி இல்லைன்னா உருவாக்கப்படாமல், வனாந்திரத்திலே நடத்தப்படாமல், சுற்றி நடக்க பண்ணாமல், எடுத்த உடனே எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறதோ அவனால் அதை முழுமையாய் அனுபவிக்க முடியாது. உருவாக்கப்பட்டு நடத்தப்பட்டவன் தான் தாவீது. உருவாக்கப்படாமல் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான் சாலமோன். 2 நபர்களுடைய முடிவிலும் ஒருவன் சஞ்சலத்தோடு, மனநோவாய், சூரியனுக்கு கீழே எல்லாமே மாயை என்று அவன் தன்னுடைய ஓட்டத்தை முடித்தான். ஆனால் தாவீதோ எப்பொழுது உம்முடைய சமூகத்திலே நான் வந்து உம்மை தரிசிப்பேன் என்று சொல்லி அவர் மேல் உள்ள வாஞ்சையிலே, அந்த நித்தியத்தை குறித்த அந்த சந்தோஷத்தின் நிறைவிலே அவன் தன்னுடைய ஓட்டத்தை முடித்தான். இம்மையிலும் அவன் கண்கள் எந்த நன்மைகளை காண வேண்டுமோ அந்த நன்மைகளை அது கண்டது. தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலின் பாதையை தாவீது தன் வாழ்க்கையில சுதந்திரித்தான். இம்மையிலும் சுதந்திரித்தான், மறுமையிலும் சுதந்திரித்தான். பக்முத்திலே யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாவீதின் திறவுகோலை உடையவராக தன்னை வெளிப்படுத்தினார். அப்ப தாவீதுக்கு நிச்சயமா பரலோக ராஜ்யத்துல ஒரு இடம் இருக்கு. அதைதான் அது உணர்த்துகிறது. தேவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் இதை செய்ய வல்லவரும் போதுமானவரும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார். தேவர்களாகி நாம் இம்மையிலே நமக்கென தேவன் தந்த எல்லா வாக்குத்தத்தங்கள், சொல்லப்போனா வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு ஆம் என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற ஒரு பாதையை தான் தேவன் நமக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இதுதான் இம்மையிலும் மறுமையிலும் தேவன் நமக்கென ஆயத்தப்படுத்தின பாதையிலே நாம் அனுபவிக்க போகிற நன்மைகள். நித்திய மகிழ்ச்சி, இம்மையிலும் நித்திய மகிழ்ச்சி, மறுமையிலும் நித்திய மகிழ்ச்சி. ஏன்னா நித்தியத்தில் உள்ள நித்தியமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இம்மையிலும் மறுமையிலும் அவர் ஆயத்தப்படுத்தின, அவர் நமக்கென ஆயத்தப்படுத்தின அந்த பாதையிலே நம்மை அழைத்து கொண்டு செல்லும் பொழுது அவர் சந்தோஷமாய் நம்மோடு கூட
அவர் பயணிக்கும் பொழுது, அவர் நமக்கென நம்மை நம்பப்படின வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நித்திய சந்தோஷத்தினால், நித்திய மகிழ்ச்சியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும்னா ஒரு நிறைவான ஆசீர்வாதம். எப்படி அபிஷேக தைலம் தாவீதின் தலையில் ஊற்றப்படும் பொழுது அது அவன் சரீரம் முழுவதும் அது பாய்ந்து சென்றதோ, அது வழித்தோடியதோ, அதே போல கர்த்தரால் தரப்படுகிற ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் நாம் சுதந்திரிக்கும் பொழுது கர்த்தரால் தரப்படுகிற நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலையிலிருந்து உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சகலத்திலும் ஒரு பரிபூர்ணமான சந்தோஷத்தை தேவன் நமக்கு தருவார். ஏதோ ஒரு ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, சம்பூர்ண மழை பெய்யப்படுமே என்று வாக்கு பண்ணின தேவன் சம்பூர்ணமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், மூவிக்குரிய வாழ்க்கையிலும், ஊழிய வாழ்க்கையிலும், ஆவி ஆத்மா சரீரத்திலும் தேவபிள்ளைகளாகி நம்மை ஆசீர்வதிப்பார். இது அவர் நமக்கு செய்கிற வாக்குத்தத்தம். அவர் நல்ல தேவன், அவர் நல்ல தகப்பன். சஞ்சலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தின பெரும் பாதையில மகிழ்ச்சி மட்டும்தான், சந்தோஷம் மட்டும்தான். தவிப்பும் இருக்காது, சஞ்சலமும் இருக்காது. ஏன்னா அது கர்த்தரால் ஆயத்தப்படுத்தப்பட்டது. கர்த்தரால் ஆயத்தப்படுத்தப்பட்டது எப்படி இருக்கும் தெரியுமா? அது ஜீவ விருட்சத்தின் கனியை போல இருக்கும். அதுல தீமை இருக்காது. நன்மையும் தீமையும் என்பது உலகம் தருகிறது. முழுக்க முழுக்க சம்பூர்ணமாய் பரிபூர்ணமாய் நன்மை என்பது கர்த்தரால் தரப்படுகிறது. அப்போ ஒரு தேவ பிள்ளை கர்த்தரால் நடத்தப்பட்டு, கர்த்தரால் அவர்களுக்கு என்ன ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த பெரும் பாதையிலே தேவ சமூகத்தை இம்மையிலும் மறுமையிலும் கிட்டி சேர அவர்களுக்கென தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியான அந்த பெரும் பாதையில் அவர்களை நடத்தும் பொழுது அது அவர்களுக்கு நித்திய மகிழ்ச்சியா இருக்கும். இம்மையிலும் நித்திய மகிழ்ச்சி, மறுமையிலும் நித்திய மகிழ்ச்சி. இம்மையில ஆண்டவரால் நித்திய மகிழ்ச்சி தர முடியுமா அப்படின்னு நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும். கர்த்தர் நினைத்தால் நிச்சயமாக செய்ய முடியும். ஏன்னா இளைப்பாறுதலை தாவீதின் நாட்களிலும் கர்த்தரால் கட்டளையிட முடிந்தது, சாலமோனின் நாட்களிலும் கர்த்தரால் கட்டளையிட முடிந்தது. சாலமோனின் நாட்கள்ல சத்துருக்கள் அவ்வளவு எழுப்பி வந்து என்ன பண்ணல, சாலமோனுக்கு எதிராக யுத்தமே வரல. அந்த நாட்களில் இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டார். அதே போல தாவீது நாட்களிலும் கர்த்தர் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். கர்த்தர் நினைத்தால் என்ன வேணாலும் அவருடைய ஜனத்திற்காக அவர் செய்வார். அப்ப நித்திய ஜீவனிலே நாம் போய் கர்த்தரோடு கூட நித்தியமாய் வாழ்கிற அந்த தருணத்தில் நாம் அனுபவிக்கிற நித்திய மகிழ்ச்சியை இம்மையிலும் நம்முடைய தேவன் நமக்குள்ளே வந்து அவர் நமக்கென ஆயத்தப்படுத்தின பாதையிலே அவருடைய சுத்தம் செய்கிறவர்களாய், அவருடைய சமூகத்தை கிட்டி சேருகிற தேவ பிள்ளைகளாய், அவர் நமக்கென ஆயத்தப்படுத்தின வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கும்படியாய் அவரால் நடத்தப்படும் பொழுது அந்த நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலையின் மேல் இருக்கும். சகலத்திலும் ஒரு நிறைவான சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் கர்த்தர் நமக்கு தருவார். இதுதான் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அவர் நல்ல தேவன். நிச்சயமாய் சொன்னதை சொன்னபடியே அவருடைய ஏற்ற காலத்திலே செய்து முடிப்பார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இது கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம். கைவிடவே மாட்டார், நிச்சயமாய் செய்து முடிப்பார். இப்ப இவ்வளவு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் இதை தியானிக்கும் பொழுதே நம்முடைய இருதயம் நிச்சயமா எதை தான் யோசிக்கும் தெரியுமா? இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்திற்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த கட்டளை என்ன? நாம் செய்யும்படியாய் கர்த்தர் விரும்புகிற காரியங்கள் என்ன? எல்லா வசனமும் எல்லா வாக்குத்தத்தமும் கட்டளை இல்லாமல் இருக்காது. கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் சுதந்திரிக்க முடியும். சும்மா கேட்ட உடனெல்லாம் வாக்குத்தத்தம் என்ன பண்ணாது, நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. அந்த வாக்குத்தத்தத்திலே கர்த்தர் சொன்ன கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். எந்த இடத்திலே கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அந்த இடத்துல தான் வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம் நிறைவேறும். இப்ப இந்த வாக்குத்தத்தத்துல ஆண்டவர் கட்டளையை மறைபொருளாய் நமக்கு காண்பித்து தருகிறார். ஏன்னா அந்த வாக்குத்தத்தத்தில் சொல்லப்பட்ட 4 காரியங்களுமே கர்த்தர் செய்கிற காரியம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். இது எல்லாமே கர்த்தர் நமக்கு செய்கிற காரியம். அதிலே கர்த்தர் நான் உனக்கு நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று நமக்கு அவர் வாக்குத்தத்தமாய் தருகிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த வசனத்திலே தேவன் சொல்லுகிற இன்னொரு 3 காரியங்கள் தான் நான் உனக்கு போதித்து உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். இப்ப தேவ பிள்ளையின் வாழ்க்கையில கர்த்தரால் தனக்கென ஆயத்தப்படுத்தப்பட்ட பாதையை கர்த்தர் தனக்கு காண்பித்து தரணும்னா அந்த தேவ பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்படணும். அவன் மேல் கர்த்தர் கண்ணை வைத்து அவனுக்கு ஆலோசனை சொல்லணும். இதை இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா I will instruct thee, I will guide thee அப்படின்னு ஆண்டவர் சொல்றார்.
நாம் செய்ய வேண்டிய காரியங்களை, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு? நமக்கு தரார், நம்மோடு கூட பேசுகிறார், நமக்கு போதிக்கிறார். அதன் பிற்பாடு அவர் என்ன செய்யறாரா? நம்மை கண் வைத்து நம்மை பார்த்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். பார்த்துனா சும்மா பார்த்து சொல்லிட்டு போறது இல்லை, நம்மை கண் வைத்து நம்மை பார்த்து கொண்டே இருந்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். எதற்காக தெரியுமா? அவர் போதித்த காரியங்களை நாம் நிறைவேற்றும்படியாக. இப்போ தேவ பிள்ளையின் வாழ்க்கையில கர்த்தர் சில காரியங்களை கட்டளையாய், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா கொடுக்கிறார். அதை கொடுத்து விட்டு அவன் மேல் கண் வைத்து அந்த காரியங்களை எப்படி செய்யணுங்கிற ஆலோசனையும் அவரே கொடுக்கிறார். நல்ல தேவன். ஏன்னா மனுஷன்கிட்ட இப்படிப்பட்ட சுபாவத்தை பார்க்கவே முடியாது. ஒரு காரியத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தருவாங்க, அதை போதிப்பாங்க. ஆனா அதன் பிற்பாடு அவர்களால் தரப்பட்ட அந்த போதனையை, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எப்படி செய்யணும், அதற்காக நம்ம அவங்க கிட்ட ஆலோசனை கேட்டா அவங்க கோவப்படுவாங்க. மேக்சிமம் மனுஷ குணம் என்பது அதுதான், அவங்க கோவப்படுவாங்க. இதெல்லாம் சொல்லியாச்சுங்களா, நீங்க செய்யுங்க, இது கூட தெரியலையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா முகத்தையே பார்க்காம என்ன பண்ணுவாங்க? இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. அவர் நல்ல தெய்வமா இருக்கிறார், அவர் நம்மை நேசிக்கிறார். அதன் அடையாளமாகத்தான் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களே நமக்கு போதிச்சு அதை எப்படி செய்யணும்னு நம்மை கண் வைத்து நம்மை பார்த்து, நம்முடைய சூழ்நிலையை பார்த்து, நான் இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் என் பிள்ளைக்கு கொடுத்துருக்கேன், ஆனா அவனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு, அந்த சூழ்நிலை அவன் எப்படி செயல்படுறான், நான் சொன்ன காரியத்தை இந்த சூழ்நிலையில, அவனுடைய இந்த கிரியைகள்ல அவன் எப்படி அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து அதற்கான ஆலோசனை கொடுக்கிறார். அவர் நல்ல தேவன். இப்ப இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தேவ பிள்ளையாகி நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா இருக்கணும். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் நமக்கு போதிக்கணும், அதை நாம் எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஆலோசனையை கர்த்தர் நம்மை பார்த்து, நம்மை கண் வைத்து, நம்மை நோக்கமா இருந்து, எப்பொழுதுமே பார்த்துட்டே இருந்து எப்படி எப்படி செய்யணும்னு நம்முடைய தேவன் நம்மை கைட் பண்ணணும், ஆலோசனை தரணும். இந்த அனுபவம் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவர்களால் மட்டுமே தேவன் தனக்கென ஆயத்தப்படுத்தின அந்த பெரும் பாதையை, தேவ சமூகத்தை கிட்டி சேர பண்ணுகிற அந்த பெரும் பாதையை தங்களுடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள முடியும். தேவன் அவர்களுக்கு தெரியப்படுத்துவார். இப்ப இந்த அனுபவம் தேவன் நமக்கு போதிக்கவும், நம்மை கண் வைத்து நமக்கு ஆலோசனை கொடுக்கவும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வசனத்துல கட்டளை என்பது மறைப்பொருளா இருக்கிறது, மறைந்து இருக்கிறது. ஆனா வேதத்தில் எல்லாவற்றுக்கான பதிலும் நமக்கு தெளிவா எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்திலே 3 பரிசுத்தவான்களை கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே காண்பித்து கொடுக்கிறார். இந்த 3 பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த 2 காரியங்களை அவர்களுக்கு செய்திருக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு போதித்து, அவர்கள் மேல் கண் வைத்து ஆலோசனை கொடுத்து, அவர்கள் நடக்க வேண்டிய அந்த பெரும் பாதையை, தேவ சமூகத்தை கிட்டி சேரும்படியான அந்த பெரும் பாதையை அவர்களுக்கு காண்பித்து கொடுத்து, இம்மையிலும் மறுமையிலும் தேவ சமூகத்தை அவர்கள் சுதந்திரிக்க கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த 3 பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில அவர்கள் வெளிப்படுத்தின அந்த பிரதானமான நல்ல சுபாவத்தை நாமும் வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் இன்று அந்த 3 நபர்களை கொண்டு நம்மோடு கூட பேச போகிறார். முதலாவதாய் தேவன் நமக்கு காண்பித்து தருகிற அந்த தேவ மனுஷன் தான் ஆபிரகாம். ஆபிரகாமின் வாழ்க்கையில பார்த்தோம்னா, ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல தேவன் ஆபிரகாமை நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றார். அவர் போதிக்கிறார். அதன் பிற்பாடு நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவர் காண்பித்த தேசத்துக்கு போன பிற்பாடு அவருக்குள்ளே ஒரு சோர்வும் ஒரு தளர்வும், கர்த்தர் தனக்கென வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விடாதபடிக்கு ஆபிரகாமை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு காரியம் ஆபிரகாமின் வாழ்க்கையில் நடக்குது. அதுதான் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போகிறான். இது ஆதியாகமம் அதனுடைய 13வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கையும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவனால் கொடுக்கப்பட்ட போதனை தான் ஆபிரகாமை கானான் தேசத்துக்கு வர பண்ணினது. ஆனா அதன் பிற்பாடு லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனதுனால ஆபிரகாம் சோர்ந்து போயிடக்கூடாது. கானான் தேசம் என்பது ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் கர்த்தரால்
வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டது. அதை உணர்ந்து அதற்குரிய காரியங்களை, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அந்த போதனைக்குரிய காரியங்களை ஆபிரகாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நீ எழுந்து என்ன பண்ணு, நான் உனக்கு கொடுத்த போதனையை நீ பெற்றுக்கொள்ளும்படியா, அதை சுதந்திரிக்கும்படியா, அதை நிறைவேற்றும்படியா நீ எழுந்து நடந்து திரினான்னு சொல்றார். தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் ஆபிரகாமின் வாழ்க்கையில நிறைவேறுது. கர்த்தர் அவனுக்கு போதிக்கிறார். கர்த்தர் அவன் மேல் கண் வைத்து அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அவன் நடக்கும்படியான வழியையும் கர்த்தர் அவனுக்கு காண்பித்து கொடுத்து இம்மையிலும் மறுமையிலும் தேவனை கிட்டி சேர பண்ணுகிறார். இவ்வளவு பெரிய ஒரு மேலான வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் சுதந்திரிக்க, ஆபிரகாமின் வாழ்க்கையில் அந்த வசனங்கள் நிறைவேற ஆபிரகாம் கிட்ட வெளிப்பட்ட நல்ல சுபாவம் என்ன? ஆபிரகாம் கிட்ட அநேக நன்மையான சுபாவங்கள் இருந்தாலும் தேவன் இன்று பிரதானமாக தேவர்களாக நமக்கு காண்பித்து தருகிறது என்ன தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 41 அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. இந்த வார்த்தையை தான் தேவன் காண்பித்து கொடுத்தார். ஒரு பிரதானமான சுபாவம், கர்த்தரை ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என் சிநேகிதனான ஆபிரகாம். ஒரு மனுஷன் உலகத்துல இருக்கிற ஒரு பெரிய ஐஸ்வர்யவானோ பெரிய பதவியில் இருக்கிறவனோ தன்னை பார்த்து இவன் என்னுடைய சிநேகிதன் என்று மற்றவர்களிடத்தில் சொன்னாலே நமக்கு என்ன வந்துடும்? நம்ம லைஃப்ல அப்படி நடக்குதுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் நமக்கு எதுவுமே இல்லை. நம்ம அதிகமா சந்தோஷப்படுவோம். ஆனா இங்க ஆபிரகாமின் வாழ்க்கையில ஆபிரகாமை பார்த்து என் சிநேகிதன் என்று சொன்னவர் உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யவானும் அல்ல, உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய பதவியில் இருக்கிற மனுஷனும் அல்ல, யாரும் அல்ல, ஒரு தேவதூதனும் இல்லை. ஆபிரகாமை பார்த்து என் சிநேகிதன் என்று சொன்னவர் யார் தெரியுமா? சர்வ வல்லமை உள்ள தேவன், சகலத்தையும் சிருஷ்டித்தவர். இந்த ஆபிரகாமையும் அவர் தான் உருவாக்கினார். அவ்வளவு பெரிய தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார் என் சிநேகிதன் என்று. இதுதான் ஆபிரகாமின் வாழ்க்கையில ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட ஒரு மேலான ஒரு பாக்கியம். அப்போ ஆபிரகாமின் வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான காரியம், கர்த்தரை ஆபிரகாமை தன்னுடைய சிநேகிதன் என்று சொல்லத்தக்கதாய் ஆபிரகாம் கர்த்தருக்கு சிநேகிதனாக அவனும் அவனுடைய வாழ்க்கையில வாழ்ந்திருக்கிறான். அப்ப நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, நம்முடைய வாழ்க்கையில இது நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வந்ததுன்னா அதற்கான பதில் தான் யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 15வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். நம்மோடு கூட இருக்கிற சீஷர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் இனி உங்களை என் ஊழியக்காரன் என்று சொல்லுகிறது இல்லை. ஏன்னா ஊழியக்காரன் எஜமான் செய்கிறதை அறியான். ஆனா நான் உங்களை என்ன சொல்ல போறேன் தெரியுமா? என்னுடைய சிநேகிதன் என்று சொல்ல போகிறேன். ஏன்னா என் பிதாவின் இடத்தில் நான் அறிந்து கொண்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவர்களாகி என்னையும் உங்களையும் அவருடைய சிநேகிதர்களாய் மாற்றிவிட்டார். இனி ஆபிரகாம் மட்டுமல்ல, நானும் நீங்களும் கர்த்தருக்கு சிநேகிதர்கள். அந்த ஸ்தானத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்து விட்டார். அப்படி இருந்தும் கர்த்தர் இன்று நம்மை பார்த்து சிநேகிதனாய் நடந்து கொள் என்று சொல்ல என்ன காரணம் தெரியுமா? ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில பிதாவாகி தேவனுக்கு சிநேகிதனாய் நடந்து கொண்டது போல நாம் இன்னும் கர்த்தர் நம்மை அவருடைய சிநேகிதர்களாய் மாற்றின பிற்பாடும் அதை உணராமல், அதற்குரிய கிரியைகளை வெளிப்படுத்தாமல், மனம் மாம்சம் விரும்புகிற பிரகாரம் நாம் வாழ்கிறோம். நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை கர்த்தருடைய சிநேகிதர்களை போல வாழல, கர்த்தருக்கு விரோதிகளை போல, எதிரிகளை போல, துரோகிகளை போல வாழ்கிறோம். அதாவது ஆண்டவர் சொல்றாரு, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமை போல நானும் உன்னை சிநேகிதனாக மாற்றி இருக்கிறேன், அப்படி நீ நடந்து கொள் ஆண்டவர் சொல்றார். அவருடைய சிநேகிதர்களாய் நாம் மாறுவதற்கு முன்பதாகவே அவர் நம்மை மாற்றிவிட்டார். மாற்றிவிட்டுதான் சொல்லுகிறார், என்னுடைய சிநேகிதனாக நீ நடந்து கொள், அதற்குரிய கிரியைகளை வெளிப்படுத்து. இப்போ சிநேகிதனாக நடந்து கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிநேகிதர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும் தெரியுமா? அதற்கான பதிலை வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். இப்போ தேவர்களாகி நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்ப்பது நாம் அவருடைய சிநேகிதர்களா இருக்கணும். அப்படின்னா என்ன? எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலத்திலும் கர்த்தரை சிநேகிக்கணும். நம்ம எல்லா காலத்திலும் சிநேகிக்கிறது போலதான் இருக்கும். ஆனா உண்மையாகவே நாம் எல்லா காலத்திலும் சிநேகிக்கிறோமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. வாழ்ந்திருக்கும் போது சிலர் சிநேகிப்பாங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலையில தாழ்ந்து போகிற அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் பொழுது அவர்கள் தான் தேவன் பேரில் வைத்திருந்த அந்த சிநேகத்திலிருந்து பின்வாங்கி போயிடுவாங்க. சிலருடைய வாழ்க்கையில தாழ்ந்து இருக்கும் போது, பிரச்சனைகள் இருக்கும்போது ஆண்டவர் சிநேகிப்பாங்க.
ஆனா கர்த்தரால் ஒரு உயர்வு, ஒரு ஆசீர்வாதமும் வந்த உடனே அவங்க பின்வாங்கி போயிடுவாங்க. அதனாலதான் ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து சொல்கிறார், எல்லா காலத்திலும் வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் நன்மையை அனுபவித்தாலும் ஒன்றுமே இல்லைனாலும் பட்டினியா இருந்தாலும் திருப்தியா புசிச்சாலும் கர்த்தரை சிநேகிக்கணும். எல்லா காலத்திலும் சிநேகிக்கிறவன் தான் சிநேகிதன். தேவர்களாக்கி நாம் கர்த்தரை எல்லா காலத்திலும் சிநேகிக்கிறவர்களாய், அவருடைய சிநேகிதர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் அவருடைய சிநேகிதர்கள் என்ற உணர்வோடு எல்லா காலத்திலும் கர்த்தரை சிநேகிக்கிற தேவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ கர்த்தரை பாதத்தில் அர்ப்பணிப்போம். இரண்டாவதாக கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற தேவ மனுஷன் தான் மோசே. மோசேயின் வாழ்க்கையிலும் யாத்ராகமம் 14வது அதிகாரத்துல சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பதாக பாடையில் இறங்கும்படி கர்த்தர் தான் அவர்களுக்கு போதிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்தை நோக்கி கர்த்தரை அழைத்துக் கொண்டு வருகிறார். இப்பொழுது சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு முன்பதாக தடையா இருக்குது. கர்த்தரால் கொடுக்கப்பட்ட போதனையின் பாதையிலே அவர்களுக்கு தடையா இருந்த காரியத்தை கர்த்தரை அவர்கள் மேல் கண் வைத்து ஆலோசனை கொடுத்து அந்த காரியத்திலிருந்து விடுதலை ஆகும்படியால், அந்த காரியத்தை கடக்கும்படியால் தேவன் அவர்களுக்கு கிருபை செய்தார். சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக நிற்கும் பொழுதும் கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார், நீ உன் கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. மோசே தன் கோலை நீட்டும் பொழுது கர்த்தர் கீழ் காற்றை அனுப்பி சமுத்திரத்தை பிளந்து அவர்களை வழி நடத்தினார். அதன் பிற்பாடு மாறா யாத்ராகமம் 15வது அதிகாரத்தில் அவர்கள் சோர்ந்து பின்வாங்கி போகாதபடிக்கு கர்த்தர் மோசேயின் மேல் கண் வைத்து அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அதன் பக்கத்துல இருந்த அந்த மரத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த கிளைகளை முறித்து அந்த தண்ணியில போட சொல்றாரு. தேவன் ஆலோசனை கொடுக்கிறார், கண் வைத்து ஆலோசனை கொடுக்கிறார். மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் இருந்து கர்த்தர் அவர்கள் மேல் கண்ணோக்கமா இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. இப்போ மோசேக்கு கர்த்தர் போதிக்கிறார், கர்த்தர் மோசேயின் மேல் கண் வைத்து ஆலோசனை கொடுக்கிறார். இப்போ மோசேயின் வாழ்க்கையில தேவன் இப்படிப்பட்ட நன்மையை செய்யவும், அவனுக்கு தேவன் நியமித்த பாதைகளை நடத்தி இன்மையிலும் மறுமையிலும் தேவனை கிட்டி சேரும்படியான அந்த மேலான வாக்கியத்தை அவனுக்கு கொடுக்கவும் மோசேயின் வாழ்க்கையில வெளிப்பட்ட அந்த பிரதானமான நல்ல சுபாவம் என்ன? அதை நாம் தியானிக்கும் பொழுது மோசேயின் வாழ்க்கையில் அநேக நல்ல சுபாவங்கள் இருக்கிறது. ஆனா பிரதானமாய் கர்த்தர் என்று நமக்கு காண்பித்து தருகிறது தான் என்ன ஆகும்? அதனுடைய 12வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். மோசையை குறித்து கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற காரியம் என்ன தெரியுமா? அவர் கொடுக்கிற சாட்சி என்ன தெரியுமா? என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். எது தேவனுடைய வீடு? புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் நமக்கு காண்பித்து தந்த கர்த்தருடைய வீடு என்பது நம்முடைய சரீரம். நம்முடைய சரீரமே அவருடைய ஆலயமா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6:19 நம்ம பார்க்கிறோம். இப்ப கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் மோசே இருந்தது போல தேவர்களாகிய நாமும் நம்முடைய கிரியைகள் சகலத்திலும், சிந்தை, ஆவி, ஆத்மா, சரீரம், ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை, ஊழியம் சகலத்திலும் நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். உண்மை என்பது யாரை வெளிப்படுத்துகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறது. ஏன்னா யோவான் 14:6 பிரகாரம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. சத்தியம் என்கிற வார்த்தைக்கு உண்மை என்கிற அர்த்தமும் இருக்கிறது. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லாம் சத்தியம், இந்த வேதம் எல்லாமே உண்மையான காரியங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொண்டவர்களா இருக்கணும். அவர்களால் தான் உண்மையாய் தன்னுடைய எல்லா கிரியைகளும் நடந்து கொள்ள முடியும். சில காரியங்கள்ல உண்மையா இருக்காங்க, ஆனா அநேக காரியங்கள்ல அவர்களால் உண்மையா இருக்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்ச காரியமா இருந்தாலும், ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நீ அதுல உண்மையா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. இதுதான் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் காண்பித்து தருகிற மாதிரி. உண்மைக்கு எதிரானது பொய். பொய் எவ்வளவு வேணும் தேவனை சேராது. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படிப்பட்ட உண்மையுள்ள தேவனை இன்மையிலும் மறுமையிலும் நாம் கிட்டி சேர வேண்டுமானால் நம்மிடத்திலும் எவ்வளவு வேணும் பொய் இருக்கக்கூடாது. நம்மிடத்திலும் பிசாசின் கிரியைகள், பிசாசு சொந்தம் கொண்டாடுகிற காரியங்கள் இருக்கக்கூடாது. நாம் உண்மையுள்ளவர்களா இருக்கணும். ஒரு விஷயத்துல உண்மையா இருக்கிறோம், இன்னொரு விஷயத்துல உண்மை இல்லாம இருந்தோம்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? ஆண்டவரை கிட்டி சேர முடியாது. அவர் உண்மையுள்ள தேவன். வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, உண்மை அவரை சூழ்ந்து இருக்கிறது என்று. அப்படி உண்மையால் சூழப்பட்ட தேவனை இன்மையிலும் மறுமையிலும் கிட்டி சேருகிற அந்த பாதையை கர்த்தர் நமக்கு காண்பித்து தர வேண்டுமானால், அதை நம்மை நடத்த வேண்டுமானால் தேவர்களாகி நாம் எவ்வளவும் பொய்க்கு இடம் கொடுக்க கூடாது. எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் நமக்கு துணையா இருப்பார். அதிலே அவர் நியாயம் செய்வார். தேவ பிள்ளைகள் ஒருபோதும்
வெட்கப்பட்டு போக கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். கர்த்தர் உண்மையாயிருந்து சொல்லி தேவர்களாகி நாம் உண்மையை வெளிப்படுத்துறதுனால நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தாலோ ஒரு இழப்பு வந்தாலோ அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இழந்ததை ரெட்டிப்பாய் உண்மையில நூலத்தினை மறுமையை நித்தியச்சுவர் என்று ரெட்டிப்பாய் தர அவர் வல்லவரும் போதுமானவரும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதனால் தேவர்களாகி நாம் தைரியமாய் எல்லா விதத்திலும் உண்மையாய் வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்கலாம். உண்மையாயிருந்து சொல்றது ஒரு மனுஷன் அல்ல, சர்வவல்லமையுள்ள தேவன். அவர் பார்த்துக் கொள்வார். நம்ம என்ன பண்ணணும்? முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு எல்லா விதத்திலும் எல்லா கிரியைகளிலும் கொஞ்சத்துல கூட நம்ம உண்மையா இருக்கணும். அப்படி உண்மையா இருந்தோமே ஆனால் அநேகத்தின் மேல் கர்த்தர் நம்மை அதிகாரியாக வைப்பார். உண்மை உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசி என்று தாளந்தை புதைத்து வைத்தவனை பார்த்து சொல்லவில்லை. தன்னுடைய எஜமான் தனக்கென தந்த தாளந்தை பெருக பண்ணினானே அவனை பார்த்து, அந்த கொஞ்ச தாளத்திலும் அவன் உண்மையா இருந்தானே அவனை பார்த்துதான் எஜமான் சொன்னார், உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசி என்று. அப்ப நித்திய மகிழ்ச்சியை இம்மையிலும் மறுமையிலும் சுதந்திரிக்க வேண்டுமானால், அந்த பாதையை தேவன் நமக்கு காண்பித்து தர வேண்டுமானால் உண்மையா இருக்கும். எல்லா விதத்திலும் தேவனுடைய வீட்டில் எங்கும் மோசே உண்மையுடனா இருந்தது போல தேவர்களாகி நாமும் உண்மையா இருக்கும். கடைசியா கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற தேவ மனுஷன் தான் யோசுவா. யோசுவாவின் வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னா, யோசுவாவுக்கு தேவன் போதிக்கிறார், அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம், எரியோவுக்கு முன்பாக என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் போதிக்கிறார். அதன் பிற்பாடு ஆயுள் பட்டணத்தை அவர்கள் பிடிக்க செல்லும் பொழுது சாபத்தீடானது உள்ளே இருந்ததுனால அங்க அவங்க தோற்று போறாங்க. அப்ப அதற்கான காரணத்தை யோசுவா தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து கேட்கும் பொழுது கர்த்தர் யோசுவாவின் மேல் கண் வைத்து அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன செய்யணும், அதை எப்படி அந்த சாபத்தீடானதை தேவ சமூகத்தையும் தேவ ஜனத்தை விட்டு தூரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, யோசுவாவின் மேல் கண் வைத்து ஆலோசனை கொடுக்கிறார். இப்ப இந்த ஒரு நன்மையை யோசுவாவுக்கு தேவன் செய்ய யோசுவா கிட்ட வெளிப்பட்ட ஒரு பிரதானமான சுபாவம் என்ன? இந்த யோசுவா கிட்ட அநேக நன்மையான சுபாவங்கள் இருந்தாலும் இந்த நாளிலே தேவன் நமக்கு பிரதானமாய் காண்பித்து தருகிற ஒரு சுபாவம் தான் என்ன ஆகும்? அதனுடைய 14வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனமும் 6வது வசனமும் 7வது வசனமும் நம்ம தியானிச்சோம்னா, அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகி எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகங்குப்புற விழுந்தார்கள். தேசத்தை சுற்றி பார்த்து வந்தவர்களில் நூனின் குமாரன் ஆகிய யோசுவாவும் எப்புனேலின் குமாரன் ஆகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த சம்பவம் நமக்கு தெரியும். தேவனால் வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியால் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒரு நபர் என்று 12 பேர் அனுப்புவாங்க. போய் பார்த்து வந்த 12 பேர்ல 10 பேர் என்ன சொல்லுவாங்க, துர்ச்செய்தியை சொல்லுவாங்க. அதுல 2 பேர் யோசுவாவும் காலேபும் அதை குறித்த நன்மையான காரியங்களையும் அதை நமக்கு தருவேன் என்று சொன்ன கர்த்தர் பெரியவர் என்பதையும் அவங்க சொல்றாங்க. இப்படி கர்த்தர் பட்சத்தில் என்று பேசின அந்த யோசுவாவை குறித்தும் காலேபை குறித்தும் தான் அதன் பிற்பாடு உள்ள வசனங்கள் ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் வேற ஆவியை உடையவர்கள் என்று. இந்த வேற ஆவியை உடைய அந்த ஒரு சுபாவத்தை யோசுவாவின் வாழ்க்கையில நம்ம தியானிச்சோம்னா, அவர் எப்படி வேற ஆவியை உடையவராய் நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கை முழுவதும் வசனங்கள்ல நம்ம தியானிச்சோம்னா, யோசுவா என்று சொல்லும் பொழுது பிரதானமாய் அவரை குறித்து சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை தான் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு மனுஷன். அதனால்தான் யோசுவா அதனுடைய 24வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்துல சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி யோசுவா சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகள் ஆகிய மோதியின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். யோசுவா வேறே ஆவியை உடையவன் என்று கர்த்தரால் சாட்சி பெற்றான். அந்த வேறே ஆவியை உடைய சுபாவம் அவனுக்குள்ள எப்படி வெளிப்படுகிறது தெரியுமா? அவன் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு தேவ மனுஷனா இருந்தான். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம், நான் கர்த்தர் தான் சேவிப்பேன், நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. இது எதை உணர்த்துக தெரியுமா? கர்த்தர் என்று வருகிற அந்த ஸ்தானத்துல அவன் வேற யாருக்குமே என்ன பண்ணல, முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனா சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாகவும்
யோசுவா இந்த காரியத்தை சொல்றாரு. யோசுவா மட்டுமா கர்த்தரால் கொடுக்கப்பட்ட நன்மையை சுதந்திரித்தார்? இல்ல, சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் அதை சுதந்திரித்தார்கள். ஆனா மூப்பர்கள் இதை சொல்லல, கோத்திரத்து தலைவர்கள் பிரபுக்கள் இதை சொல்லல, வேற யாருமே சொல்லல. ஆனா யோசுவா சொல்றாங்க, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்ட வேண்டும். கர்த்தரை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு பக்தி வைராக்கியம், ஆண்டவரை சேவிக்கிற காரியத்துல, ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கையில, கர்த்தர் சொல்லி செய்கிற காரியத்துல, கர்த்தரை பிரியப்படுத்துகிற காரியத்துல, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற காரியத்துல, கர்த்தருக்காக எழுப்பி செயல்படுகிற காரியத்துல எந்த காரியத்துக்கும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் பேரில் பக்தி வைராக்கியம் கொண்ட தேவஜனங்களால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்கிறோம் என்பதை இந்த கிரியைகள் வெளிப்படுத்துகிறது. நாம் என் வீட்டாரோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். வேற எதுவும் எங்களுக்கு முக்கியம் இல்லை. ஆண்டவரை தவிர்த்து வேற எதுவுமே எங்களுக்கு என்ன இல்லை, முக்கியம் இல்லை. ஆண்டவரை பிரியப்படுத்தாம வேற யாரை பிரியப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அதனால என்ன நடந்தாலும் அதை குறிச்சு கவலை இல்லை. இப்படி ஒரு வாழ்க்கை, பக்தி வைராக்கியம், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளை செய்கிறதுனால ஏதாவது நன்மையை போன்ற உலக ஆதாயம் கிடைச்சா அதை செய்யக்கூடாது. அது ஆசீர்வாதம் கிடையாது. அதை நல்லா கவனிச்சு பார்த்தா அது சாபம். ஏன்னா தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை தான் வேதனை இருக்காது, அதோடு கூட ஐஸ்வர்யத்தை அவர் தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். அப்ப கர்த்தரால் தரப்படாத எல்லா நன்மையிலும் ஒரு வேதனை இருக்கும். வேதனையோடு கூடிய நன்மை அந்த மனுஷனை என்ன பண்ணாது, சமாதானமா இருக்க விடாது. அப்போ கர்த்தரால் தரப்படுகிற நன்மை போதும், கர்த்தர் தருகிறது போதும், கர்த்தர் போதும். கர்த்தரையே சேவிப்பேன், அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. கர்த்தரையே பிரியப்படுத்துவேன், அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. கர்த்தருக்காக வாழ்க்கை, கர்த்தருக்காக மட்டுமே வாழ்வேன், கர்த்தருடைய திட்டம் மட்டுமே செய்வேன், கர்த்தரை மட்டுமே பிரியப்படுத்துவேன். இது நிமித்தம் என்னுடைய வாழ்க்கையில நான் எதை இழந்தாலும் அதனால எனக்கு எந்த கவலையும் இல்லை. இதுதான் பக்தி வைராக்கியம். இது நம்மால் நம்முடைய பலத்தால் செய்ய முடியாது. இது யாரால் தர முடியும் தெரியுமா? பரத்திலிருந்து அருளப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் மட்டுமே இதை நிறைவேற்ற முடியும். அதனால்தான் வேதம் சொல்கிறது, அவர்கள் வேறே ஆவியை உடையவர்கள் என்று. இவங்க மட்டும்தான் கர்த்தரை பெருசா பேசுறாங்க. ஆனா கர்த்தருடைய ஆவி இல்லாதவர்கள் மெஜாரிட்டியா 10 பேர் என்ன சொல்றாங்க? தீமையான காரியத்தையும் சத்துருக்களை பெரிதாய் பேசுகிற அப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்கிறாங்க. கர்த்தரை நம்மிடத்தில் சொல்கிறார், நீ வேற ஆவியை உடையவனுடைய வாழ்க்கையில வாழணும். அப்படி பரத்திலிருந்து அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் நாம் தரிப்பிக்கப்படும் பொழுது, நாம் பலப்படுத்தப்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ளே பக்தி வைராக்கியம் அது வெளிப்படும். கர்த்தரை குறித்த பக்தி வைராக்கியம் அது வெளிப்படும். மானசீகமான வைராக்கியம் அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை நடப்பிக்கிறதுல, கர்த்தரை ஆராதிக்கிறதுல, கர்த்தருடைய சுத்தம் செய்கிறதுல, கர்த்தரை பிரியப்படுத்துறதுல, ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்கு என்ன பக்தி வைராக்கியம் பாராட்டணும். இன்னைக்கு அநேகர் மானசீகமா பாராட்டுறாங்க, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. மானசீகமா பக்தி வைராக்கியம் பாராட்டி ஒரு மனுஷனோட கிரியைகளை நடப்பித்தால் அது பரிசுத்த ஆவியானவரால் நடப்பிக்கப்படுகிற காரியம் அல்ல. ஆவியிலே கர்த்தரை பிரியப்படுத்துகிற கிரியையிலே நானுமே வீட்டார்கள் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆராதிக்கிற காரியத்திலே கர்த்தர் உண்மையா இருக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் கர்த்தரை கிட்டி சேருகிற அப்படிப்பட்ட அனுபவத்துல பக்தி வைராக்கியம் பாராட்ட வேண்டும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்குள் இருந்து அவர் செயல்படுத்துவார். அவர் தேவ பிள்ளைகளாகிய நம்ம எப்படி இருக்கிறார் தெரியுமா? வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். சகல தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அதிகமா இந்த வார்த்தையை பார்க்கலாம். கர்த்தர் என்ன பண்றாரு? தம்முடைய ஜனங்களுக்காக கடும் வைராக்கியம் கொள்கிறார், மகா உக்கிரமான வைராக்கியம் கொள்கிறார் என்று சகல தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அடிக்கடி இந்த வார்த்தை வரும். அப்ப கர்த்தர் நம்மை வைராக்கியம் கொள்கிறார். வைராக்கியம், கடும் வைராக்கியம், மகா உக்கிரமான வைராக்கியம். அவர் நமக்காக வைராக்கியம் கொண்டு எழுந்தால் யாரால் எதிர்த்து நிற்க முடியும்? யாரால் அவருடைய கரத்தை தடுக்க முடியும்? அவருக்கு எதிர்த்து நிற்க வல்லமை இந்த உலகத்திலே கிடையாது. அப்படிப்பட்ட தேவன் நமக்காக மகா உக்கிரமான வைராக்கியம், கடும் வைராக்கியம்லாம் அவர் கொண்டார். தேவர்களாகிய நம்மை எதுவும் நெருங்காது. நாம் அவருடைய கரத்திற்குள் இருக்கிறோம், அவருடைய கண்மணிகளா இருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருக்காக அவர் நமக்கு என தந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து அவர் கிரியை செய்வதன் அடையாளம் தான் நாமும் கர்த்தருக்காக ஆவியிலே பக்தி வைராக்கியம் கொள்ளணும். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக வாழணும். அவருடைய ஜனம் என்று நம்மை காண்கிறவர்கள் அறிந்து கொள்ளணும்.
இப்படிப்பட்ட 3 பிரதானமான சுபாவங்களை தான் கர்த்தர் இன்று நம்மோடு கூட அவர் பேசி உணர்த்தி நாமும் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தருகிறார். முதலாவது, கர்த்தருடைய சிநேகிதனா, எல்லா காலத்திலும் அவரை சிநேகிக்கிறவனா இருக்கணும். இரண்டாவது, அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனா, எல்லா கிரியைகளிலும் தேவர்களாகி நாம் உண்மையுள்ளவர்களா இருக்கணும். மூன்றாவது, நமக்காக கடும் வைராக்கியம், மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்ட நம்முடைய தேவனுக்காக அவர் நமக்கு என தந்த பரிசுத்த ஆவியானவரின் பலத்தோடு தேவர்களாகி நாமும் கர்த்தருக்கென பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற தேவர்களால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். எதுக்காகவும் என்ன பண்ணக்கூடாது, ஆறாவது விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை வரை எதுக்கு கொடுத்தாலும் அதுல நம்ம என்ன பண்ணிட்டோம், காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம்னு அர்த்தம். எல்லா விஷயத்தையும் ரொம்ப கவனமா இருக்கணும். தேவர்களாகி நாம் கர்த்தருக்கென ஆராதிக்கிறதிலும் அவருக்கென உண்மை உத்தம வாழ்கிறதிலும் பக்தி வைராக்கியமாய் வாழ நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்தில் முழுமையை அர்ப்பணிக்கணும். இப்படிப்பட்ட நல்ல சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது தேவன் நமக்கு வாக்கு பண்ணினபடியே நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தின்படியே நம்முடைய எதிர்காலத்திலே அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பரிசுத்தமான தீமை இல்லாத தீட்டும் அருவருக்கும் பிரவேசிக்காத பேதையரா இருந்தாலும் திசை கட்டு போகாத பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிற அந்த பெரும் பாதையிலே தேவர்களாகி நம்மை நடத்தி நமக்கே அவர் தந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் அந்த பாதையில நாம் சுதந்திரிக்கும்படியாக நமக்கு கிருபை செய்து இம்மையிலும் மறுமையிலும் தேவ சமூகத்தை கிட்டி சேர் பண்ணி நித்திய மகிழ்ச்சி நம் தலைமையில் இருக்கவும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையவும் சஞ்சலமும் தவிப்பும் நம்மை விட்டு ஓடி போகவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் தியானித்த இந்த 3 சுபாவங்களை நம்முடைய வாழ்க்கையில தவறாமல் நாம் வெளிப்படுத்த நாம் நம்மை முழுமையாக முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் சொன்னபடியே நம்மை ஆசீர்வதித்து நமக்கு வாக்கு பண்ணினதை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி தேவர்களாகி நம்மை உயர்த்தி நம்மிலே சர்வவல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவதும் அதிக நிச்சயம். முடிவிலே நித்திய ஜீவனிலே கர்த்தர் நம்மை கொண்டு சேர்ப்பதும் அதிக நிச்சயம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அவருடைய வருகை பரியந்தம் கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. உன்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன், உன்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு.